நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. Hello everyone, நான் மதன் கௌரி and hello to 6.24 million subscribed strong MGs. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னவொன்னு உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? பெங்களூரா? பெரிய பெரிய பில்டிங்கு, பெரிய பெரிய பப்பு, பார்ட்டி, ஆர்சிபி, விராட் கோலி இதெல்லாம் தானே ஞாபகத்துக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, பெங்களூர்னு சொன்னால் உங்களுக்கு பேய் ஞாபகத்துக்கு வருமா? இதை நம்ம தானே நியாயமாக இருக்குது. பேய் எப்படி ஞாபகத்துக்கு வரும்? பெங்களூர் வந்து ஐடி கம்பெனி இருக்கிற ஊர், நிறைய அல்ட்ரா மாடர்னான யூத் இருக்கிற ஊர். இந்த ஊருக்கும் பேய்க்கும் என்ன சம்மந்தம்? பேய்னு சொன்னால் ஏதோ ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மலை மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க. சிட்டிக்கு நடுவில் அதுவும் பெங்களூரில் பேயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், சென்னைக்கு ஒரு டிமாண்டி காலனி இருக்கிற மாதிரி பெங்களூருக்கு செயின்ட் மார்க்ஸ் ரோட்டில் ஒரு டெராவெரா இருக்குது. ஆனால் அந்த டெராவெராவில் ஒரு 75 வயசான கல்யாணமே ஆகாத ஆங்கிலோ இண்டியன் பார்ட்டி கொலை பண்ண சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க அந்த ஏரியாவே இன்னும் ஹாண்ட் பண்ணிட்டுருக்காங்கிற நம்பிக்கை அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போட்டு சொல்லணும்னா, நான் 2016 காலகட்டங்களில் பெங்களூரில் படிச்சுட்டு இருந்த ஒரு டயத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட இந்த செயின்ட் மார்க்ஸ் ரோட் சைட்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அங்கே லோக்கல் பெங்களூரியன்ஸ் இருப்பாங்கல்ல, டூட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் திஸ் ஏரியாமாங்க. ஏன் மகா என்னாச்சு அப்படின்னு கேட்டால், யூனோ திஸ் இஸ் த பிளேஸ் வேர் டெராவெரா வாஸ் அப்படிம்பாங்க. என்னடா டெராவெரானா என்னடா அப்படின்னு கேட்டால், இங்கே தான் ஒரு 75 வயசான ஒரு பாட்டி வந்து ரொம்ப கொடுமையாக ஒரு சின்ன பையனால் கொல்லப்பட்டு இதே இடத்துல புதைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட ஆவி இங்கே தான் சுற்றிட்டு இருக்குன்னு நம்மளை பயமுடுத்துகிற மாதிரி பேசுவாங்க. நம்மளுக்கு கடுப்பாயிடுது, என்னடா ஓவர் பில்டப்பாக கொடுக்குறீங்கன்னு. பட் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணப்போ இந்த கதையை தேடி போய் பார்த்தேன். தேடி போய் பார்க்குறப்போ பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ வாங்க ஒரு பயங்கர த்ரில்லிங்கான பேய் கதை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் பார்ப்போம். கேட்டு முடிக்கிறப்போ இது பேயா இல்லை மக்களோட மனப்பிரமையா நீங்கள் சொல்லுங்கள். பட் பேய்னு நினைக்கிறவங்க ரொம்ப நிறைய இருக்காங்க. முதல் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெராவெரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங் வந்து 2002 காலகட்டங்கள் வரைக்கும் 2 நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரா அப்படின்னு சொல்லப்படுறவங்க, இன்னொருத்தங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க 2 பேருமே வந்து 3 சகோதரிகளில் இருக்கிற 2 பேர். இவங்க 2 பேருக்கும் திருமணமே ஆகலை. இவங்களோட அப்பா வந்து பெங்களூரில் இருக்கிற ஒன் ஆஃப் த மிகப்பெரிய லாயராக இருந்திருக்காரு. எப்போ இவர் வந்து பிரிட்டிஷர்ஸ் காலகட்டத்திலே வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய லாயராக இருந்த ஒருத்தர். அவர் வந்து இந்த இடத்துல 1943 வந்து டெராவெரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பில்டிங்கை வந்து கட்டுறாரு. இதை கட்டின காலகட்டத்தில் இது வந்து ஒரு அல்ட்ரா லக்ஸூரியான ஹோட்டலாக இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் இருந்த பெங்களூரியன்ஸ் வந்து டெராவெராவில் போய் சாப்பிட்றத வந்து ஒரு பயங்கரமான ஹையாக நினச்சிட்டு இருக்காங்க. லேட்டர் காலகட்டங்களில் அவர் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. ஓகேவா, 3 பெண்கள், 3 பேருமே பெண்கள், 3 குழந்தைங்க இருக்காங்க. அதில் 2 பெண்களுக்கு வந்து கல்யாணமே ஆகலை, ஒரு பெண்ணுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட உயிரில் 2 குழந்தைங்களுக்கு மட்டும் தன்னோட இந்த டெராவெரா போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதி வைக்கிறாரு. லேட்டர் காலகட்டங்களில் இறந்தும் போகிறாரு. அவர் இறந்து போனதுக்கப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங் வந்து அந்த 2 சிஸ்டர்ஸோட பேருக்கு வந்துடுது. இதில் இருக்கிற 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒன்று வெரா, இன்னொன்று ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. அந்த 3வது சிஸ்டர் வந்து பெங்களூரில் இன்னொரு இடத்துல போய் செட்டில் ஆகிடுறாங்க. எல்லாருமே ஆங்கிலோ இண்டியன்ஸ். ஸோ இந்த ஒரு 2 சிஸ்டர்ஸில் வந்து ஒருத்தங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பியானோ டீச்சர். இவங்களுக்கு 2002 75 வயசு கொலை நடக்கிறப்போ. இவங்களோட அக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் இங்கிலீஷ் டீச்சர். ஸோ பியானோ டீச்சர் தங்கச்சி, இங்கிலீஷ் டீச்சர் அக்கா, 2 பேருமே பெங்களூரில் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ஹோட்டலை வந்து பெருசாக மெயின்டைன் பண்ண முடியாமல் அந்த ஹோட்டலாக இல்லாமல் அது கம்ப்ளீட்டாக வீடாக மாறுது. அவங்க 2 பேரும் மட்டும் பெங்களூரில் சுற்றி இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் பெருசாக மாற 1942 இந்த பில்டிங் மட்டும் அப்படியே இருக்குது. பெருசாக மெயின்டெனன்ஸ் கிடையாது. அவங்க 2002 வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டங்களில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி தான் தோற்றம் கொடுத்துருக்கு. பிகாஸ் அவங்களுக்குன்னு குழந்தைங்க கிடையாது, கணவன் கிடையாது, அதை கேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இவங்க 2 பேருமே வந்து சுற்றி இருக்கிறவங்க கிட்டலாம் பெருசாக பழகிறது இல்லை. 2 பேருமே வந்து ரொம்ப ஃபிஷியாக இருப்பாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் கிளாஸ் எடுக்கிறது, பியானோ கிளாஸாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ் கிளாஸாக இருக்கட்டும், இவங்க கிட்ட போய் அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர் போய் படிக்கிறத வந்து ஒரு வாடிக்கையாக வச்சிருக்காங்க. கிளாஸ் டயத்தில் பசங்களை தவிர வேறு யார்கிட்டையுமே இவங்க பெருசாக முகம் கொடுத்து பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற 2 சிஸ்டர்ஸ் வந்து தன்னோட ரொம்ப ஏஜ்டான காலகட்டங்களில் ஒரு 70 வயசை தாண்டப்போ ஒரு 1990s காலகட்டங்களில் பியானோ கிளாஸையும் நிறுத்திட்டாங்க, இங்கிலீஷ் டியூட்டர் பண்ணுறதையும் நிறுத்திட்டாங்க. 2 சிஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி மாதிரி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கிட்ட இருந்த சில நெய்பர்ஸ்லாம் இருந்திருப்பாங்களா, அவங்க இன்டர்நெட்டில் நிறைய பிளாக்ஸ் எழுதியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஃபேக்சுவலி கரெக்டுன்னு தெரியல, பட் நம்புவோமே, ஏன் ஒருத்தங்க போய் எழுத போகிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா வந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறது, கண்டினியூஸாக தம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறது, பெருசாக ஹெல்த் கேரோ இல்லை ஹைஜீனோ எதுவுமே கிடையாது. அவங்க 2 பேருமே வந்து
ஒரு ரொம்ப வயசு வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், சாவுக்கு வெயிட் பண்ணிருக்கிற 2 பேர் வீடை பற்றி கவலைப்படாமல் ஊரை பற்றி கவலைப்படாமல் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இருந்துட்டு இருந்த இந்த 2 சிஸ்டர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரூம் பின்னாடி வச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம், லாஸ்ட் 30 வருஷம் 1970 2002 வரைக்கும் இருந்த எல்லா பெங்களூர் நியூஸ் பேப்பரையுமே வந்து வரிசையாக அடுக்கி வச்சிருப்பாங்களாம். வீட்டுக்குள்ளே எப்போவாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே போகிறப்போ அவங்க சொல்லித்தர ரூமை தவிர வேற எங்கேயாவது போய் பார்த்தாங்கன்னா மிரண்டு போகிற அளவுக்கு பாலடைஞ்சு தூசிப்பட்டு அவங்க இங்கே ஒரு பேய் பில்டிங்குள்ளே போய் படிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2002 அன்னைக்கு ஒரு அதிகாலை வந்து அந்த இங்கிலீஷ் டீச்சர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு கதறல் கேட்குது, ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. என்ன சத்தம் இதுன்னு கொஞ்சம் எந்திரிச்சு அவங்க உட்காந்துறப்ப தான் கவனிக்கிறாங்க. அந்த குரல் வந்து அவங்க தங்கச்சியோட குரல். இந்த 2002 காலகட்டத்தில் அந்த வயசான அக்காக்கு எல்டர் சிஸ்டரோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 80, அவங்களோட தங்கச்சி வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 75. உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, சொந்தக்காரங்க கிடையாது. இவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஒரே ஒரு தங்கச்சி வந்து பக்கத்து ஏரியாவில் இருக்காங்க, அவங்க இங்கே இல்லை. என்னடா நம்மளோட தங்கச்சியோட குரல் 75 வயசான இந்த பெண்ணோட குரல் வந்து இந்நேரத்துக்கு நைட்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அவங்க வந்து வெளியே வேகமாக வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப வயசானவங்க, 80 வயசு, வேகமாலாம் வர முடியாது. ஸோ தட்டி தடுமாறி அவங்க ஜன்னல் கிட்ட வந்து பார்க்குறாங்க. அவங்க வீடு வந்து ஒரு பெரிய வீடு, 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ வீடு எவ்வளோ பெருசு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது வீடுன்னு சொல்கிறத விட இட்ஸ் பங்களா. இது ஒரு காலத்தில் ஒரு பாஷான ஹோட்டலாக இருந்திருக்குன்னா அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. செக்யூரிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த வீட்டில் 2 பேர் தனியாக இருந்திருக்காங்க. அப்போ கேட்டுக்கு வந்து அவங்க எட்டி பார்த்தாங்கன்னா கேட்டுக்கிட்ட அவங்களோட இந்த 75 வயசான தங்கச்சி வந்து ஏதோ ஒரு சின்ன பையனால் குத்தி கொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்களால அங்கேருந்து வேகமாக போய் அவனை பிடிக்கவும் முடியல, காப்பாற்றவும் முடியல. அவங்க அங்கேருந்து கத்துறாங்க, கத்துன்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் கிட்ட இருக்கிறவங்க 2-3 பேர் ஓடி வந்து தான் வந்து அவங்கள இறந்துட்டாங்க அப்படிங்கிறதே அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க அங்கேயே விழுந்து கிடக்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த தங்கச்சி பியானோ டீச்சர் வந்து அதே இடத்துல புதைக்கப்படுறாங்க. வீட்டிலே அங்கே அந்த டெராவெராங்கிற பில்டிங்லேயே புதைக்கப்படுறாங்க. போலீஸ் வந்து அந்த 80 வயசு பாட்டிக்கிட்ட நீங்கள் இங்கே இருக்காதீங்க, இது உங்களுக்கு சேஃப் கிடையாது, இந்த பில்டிங் நீங்கள் பெருசாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் இல்லை, செக்யூரிட்டி கிடையாது இந்த இடத்துல. அது வந்து இந்த 2002ங்கிற காலகட்டம் வந்து பெங்களூரில் நிறைய கொலைகள் நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஸோ நீங்கள் இங்கே இருக்காதீங்க, இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட 75 வயசான இந்த ஒரு பர்டிகுலர் நிலைமையில் இருக்கிற ஒரு வயசான பாட்டி தங்கச்சி அவங்கள கொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்குங்கிறத அவங்களால சொல்ல முடியலை. பட் சுற்றி இருக்கிறவங்க சந்தேகிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட 3வது சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்கல்ல பக்கத்து ஏரியாவில், அவங்க ஒரு வேளை அப்பா வந்து தன்னோட 2 அக்காவுக்கும் எழுதி வச்சுட்டாங்க இடத்த. ஆனால் அவங்க 2 பேர் செத்துட்டாங்கன்னா அந்த சொத்து நமக்கு தானே ஒரு பிளானை போட்டிருக்கலாமான்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பெகுலேஷன் தான். அதுக்கப்புறம் இவங்களும் போலீஸ் வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க டெராவெராவை விட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் போய் கொஞ்சம் வருஷம் தங்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அவங்க ஆஸ்திரேலியா கிளம்பி போயிடுறாங்க. அந்த வீடு வந்து யாரோட பேர்ல உயிரோட இந்தியாவில் இருக்கிறவங்க பேரில் யார் பேர்லையும் இல்லை. நான் இருந்த ஒருத்தங்க இறந்துட்டாங்க, இன்னொருத்தங்க ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போயிட்டாங்க. 80 வயசு ஆயிடுச்சு. அவங்கள பற்றி அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த டீட்டெயிலும் இன்டர்நெட்டில் கிடைக்கல. அண்ட் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே இருந்துக்கிட்டு அதை ஒரு புதைக்கப்பட்டிருக்காங்க, இப்படி ப்ரூட்டலாக கொலை பண்ணப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சவொன்னே அந்த சைடு போகிறத கொஞ்சம் பேர் நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. சில அந்த பேரநார்மல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, பேய் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறவங்க இருப்பாங்களே, அவங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே போய் எட்டி பார்க்குறப்போ ஆமாங்க இங்கே உண்மையிலே பேய் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மனப்பிரமையா இல்லை ஒரு குரூப் ஹெலூசினேஷனான்னு தெரியல. பட் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இருந்துக்கிட்டு நைட் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டில் இருந்து பியானோ சவுண்டு கேட்குதுங்க. நைட் ஆயிடுச்சுன்னா அந்த இருக்கிற விண்டோலேருந்து நம்ம தாண்டி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த விண்டோலேருந்து அந்த வயசான 75 வயசு பாட்டி வந்து அங்கே இருக்கிற விண்டோலேருந்து வெளியில் எட்டி பார்த்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் பியானோ சவுண்ட்லேருந்து அங்கேருந்து அந்த 75 வயசு பாட்டி இன்னும் வீட்டிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்கிறதுலேருந்து அந்த பக்கம் ஒரு சரக்கு அடிக்கிறதுக்கோ தம் அடிக்கிறதுக்கோ இல்லை கப்புள்ஸ் யாராவது அந்த வீட்டுக்குள்ளே வந்து இறங்குனாங்கன்னா உள்ளுக்குள்ளே போனவங்களும் பதறி அடித்து வெளியே ஓடி வர்றது. அந்த வீடு வந்து உள்ளுக்குள்ளே போனாலே ஒரு மாதிரி தலை சுற்றுதுப்பா, மனப்பிரமையாக இருக்குப்பா, உள்ளுக்குள்ளே வந்து இருக்கவே முடியல, ஒரு மாதிரி தலைவெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி வெளியே ஓடி வரவங்க இருக்காங்க. பட் இவ்வளவும் நடக்கிற இந்த ஒரு டெராவெரா வீடு வந்து 2002 2014 வரைக்கும் பெங்களூரில் செயின்ட் மார்க்ஸ் ரோட்டில் கேட்பார் ஆள் இல்லாமல் அப்படியே இருந்துச்சு. பில்டிங் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிருது, அங்கங்கே வந்து க்ரீப்பர்ஸ் எல்லாம் பில்டிங் ஃபுல்லாக பரவுது. இந்த இடத்துக்குள்ளே யாரும் பேய் பயம் இருக்குதுங்கிற காரணத்தினால திருடங்க கூட உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2014 காலகட்டங்களில் பெருசாக இன்டர்நெட்லாம் இல்லைங்கிறதுனால இந்த விளாகர்ஸ் யாரும் உள்ளுக்குள்ளே பேய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணல. அது ஒன்று தான் குறை. பட் அதை தவிர என்னென்ன பாசிபிளோ அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. பெரிய பெரிய பெங்களூர் நியூஸ் பேப்பர்ஸில் கூட இங்கே வந்து பியானோ சவுண்டு கேட்குதுன்னு பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் எழுதின கதையெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் ஃபைனலி இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி பெங்களூரோட ஹார்ட்டில் இருக்கிறப்போ ஒருத்தன் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான்.
இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியை சென்டர் ஆஃப் பெங்களூரில் இருக்கிறத 20 கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் வாங்குறான் 2014. அதை வாங்கி முடிச்சுட்டு அந்த பில்டிங்கை தரமட்டமும் ஆக்குறாங்க. அந்த பில்டிங் அடிக்கிறப்போ அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் இருந்துட்டு ஐயோ இடிக்காதீங்க, இங்கே இருக்கிற பேய் வெளியே வந்துரும்னு சொல்லி பதறின கதையெல்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற ஜேர்னலிஸ்டெல்லாம் அங்கே ஜேசிபி வச்சு இடிச்சிட்டு இருக்கவங்க கிட்ட யார் இதை இடிக்க சொல்கிறாங்க, இதை புதுசாக வாங்கினது யார், வெறும் 20 கோடி ரூபாய்க்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டியை பெங்களூரோட ஹார்ட்டில் வாங்கியிருக்காங்களே யார் இதுன்னு கேட்டப்போ அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு இது எங்களுக்கு கொடுத்த ஒரு வேலைங்க, நாங்கள் அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம், இது யார் வாங்கினாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு பெங்களூரில் இதே இடத்துக்கு செயின்ட் மார்க்ஸ் ரோட்டில் போனீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் கண்ணாடியால் ஃபுல்லாகி இருக்கிறதான் பார்ப்பீங்க. அது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாகவே மாறிடுச்சு. ஐடி கம்பெனிஸ்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு 2-in-1 பர்பஸாக அது ஒரு பெரிய பில்டிங்காக இன்றைக்கி மாறி நிற்குது. ஆனால் டெராவெராவோட மெமரிஸ் வந்து இன்னமும் பெங்களூரில் அந்த ஏரியாவில் பல வருஷமாக வாழ்கிறவங்களுக்கு பயமுறுத்திட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. இந்த பியானோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அங்கேருந்து வந்து ஒரு வயசான பாட்டி இன்னும் வெளியே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், 2014 வரைக்கும் இதெல்லாம் நம்பினவங்க பெருசாக ஒரு பெரிய ஒரு பொய் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதெல்லாம் உண்மையிலே நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த 75 வயசில் கொலை செய்யப்பட்டாங்கிறதே ரொம்ப கிரேசியாக இருக்குது. எதுக்காக என்னன்னு இன்றைக்கும் தெரியாமல் இருக்குதுங்கிறது இன்னும் பெரிய கிரேசியான விஷயமா இருக்குது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் கொலை பண்ணவனை பிடிக்கல. அந்த வீடையும் அதுக்கப்புறம் அந்த 3வது தங்கச்சி வந்து கிளைமும் பண்ணல. கேட்பாரார் இல்லாமல் கிடக்கிற இந்த ஒரு பில்டிங் வந்து அந்த பாட்டி வாழ்ந்தாங்க, இன்னும் பேயாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த ஏரியாவில் இதெல்லாம் சும்மா மனப்பிரமம் அதுன்னு அப்போலாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இல்லை ட்விட்டரில் மதன் கோரின்னு சர்ச் பண்ணி எனக்கு டிஎம் பண்ணலாம். இதே கமெண்ட் செக்ஷனில் கூட வேறு டாபிக் சஜஸ்ட் பண்ணலாம். until then bye, மதன் கோரி signing off here. love you all, cheers. பெங்களூரில் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி செயின்ட் மார்க்ஸ் ரோட் போய் நான் கெத்தாக இருக்கேன், டெராவேரா பே எங்கே அப்படின்னு சொல்லி கத்த சொல்லுங்கள். love you all, cheers. take care, bye.